சோட்டுவோட ஃபர்ஸ்ட் மந்த் பர்த்டேங்க. அதுக்காக பெரியம்மாவை நைட்டே வர வச்சாச்சு சோட்டுவை குளிப்பாட்டணும்னு. பெரியம்மா சொன்னாங்க அரிசி கழுவின தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும்னு. அதையும் ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணி சோட்டுவை குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. சோட்டு செம்ம அழங்க, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக குளிப்பாட்டி முடிச்சாச்சுங்க. அப்புறம் அவனை ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாரும் செம்மையாக விளையாண்டுட்டு இருந்தார். விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் கேக் கட்டிங்க்கு போகலான்னு கேக் கட்டிங்க்கு போயிட்டோம். போனால் என் ஹஸ்பண்ட் நீயும் சோட்டுவை மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தான் முடியவே முடியாது, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தாருங்க. வந்த உடனே சோட்டுக்கு காய் கொடுத்து விஷ் பண்ணியாச்சு. அப்புறம் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோட்டுவோட பேரை சொல்லி கேக் நான் நல்லா சாப்பிட்டேங்க. அது முடிச்சதும் சோட்டுவை கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன். அவனும் நல்லா தூங்கினான். தூங்குற கேப்பில் சரி ஓகே இவனுக்கு தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மந்த் பர்த்டே செலிப்ரேஷன் ஆச்சு, ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு யோசித்தோம். என்ன தீம் பண்ணலான்னு யோசித்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. அட நம்ம தான் முருக பக்தராச்சு, மயிலிறகெல்லாம் வச்சு முருகர் தீமில் பண்ணலான்னு யோசித்தோம். மயிலிறகு வாங்கிட்டு வாங்கன்னு எங்கள் ஹஸ்பண்டை அனுப்பி விட்டேங்க. அவர் எங்கே வாங்குறது அப்படின்னு யோசிச்சார். நான் தான் சொன்னேன் வடபழனி முருகன் கோயிலில் இருக்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு. ஏன்னா அங்கே தாங்க எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த மயிலிறகு வாங்கணும். மயிலிறகு வாங்கினதுனால தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அங்கே இருக்குது அப்படின்றது. அவரும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாருங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மயிலிறகு நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தாங்க தோணுச்சு டேஸ்லாம் எவ்வளோ வேகமாக போகுது. சோட்டு இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 1 மந்த் ஆகிடுச்சுங்க. நானும் இதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடித்த உடனே சரி ஒன்று போடணுமே, எதை வச்சு ஒன்று போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வீட்டில் பச்சை பருப்பு இருந்துச்சுங்க. ஓகே மயிலிறகு தீமுக்கு பச்சை பருப்பு வச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு பச்சை பருப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று போட்டாச்சுங்க. ஒன்றெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதோட லுக்கை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோட்டுவை முருக வேஷம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. சோட்டுவை இதில் படுக்க வச்சு ஃபுல் வியூவில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தீமோட பார்க்கும்போது. இந்த லுக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.